இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் எந்த ஒரு கேள்வி வந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை தலைக்கு மிஞ்சின பாரமா இருக்கட்டும். ஆமென். ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொன்னது ஒரு சாதாரணமான விஷயத்துல இல்லை. இப்பொழுது ஆபிரகாம் போய்கொண்டிருக்கிற பாதை என்பது ஈசாக்குக்கு தெரியாது, ஆனா ஆபிரகாமுக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது ஆபிரகாம் சந்திக்க போகிற சூழ்நிலை, அவன் கண்களுக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபிரகாமுக்கு நடக்க போகிற காரியம் என்பது, அதாவது அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு காரியமா இல்லை. பிள்ளையை தன்னுடைய சொந்த கரத்தினால பலியிடுறது இது ஒரு நாளில் மறக்கிற விஷயம் கிடையாது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடைசி வரை மாறாத ஒரு காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஆபிரகாம் போய்கொண்டிருக்கும் போதும் தனக்கு முன்பாக வந்த கேள்விக்கு ஆபிரகாம் பதறாமல் சொன்ன வார்த்தை, என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இது படிக்கிறது ஈஸி, இது சும்மா படிச்சுட்டு போயிட்டு நம்மளும் சொல்றது ஈஸி. ஆனால் அந்த ட்ராக்ல நடக்கும்போது சொல்ல முடியுமான்னு கேட்டால் இது சான்ஸே கிடையாது. ஏன்னா என்ன நடக்க போகுதுங்கிறதை ஆபிரகாமுக்கு தெரியும். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆபிரகாமுடைய இருதயம் ஒரு வேதனை அப்படி சுமக்க வேண்டிய இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆமா, எப்படி? ஏன்னா சுத்தி பார்த்துருந்துருப்பாரு. ஏதாவது ஆட்டு தெரியுதா கண்ணுக்கு? ஒன்றும் தெரியல, ஒரு அடையாளமும் தெரியல. அந்த இடத்துல தான் அந்த கேள்வியை சுத்தி இருக்கிற வேற யாரும் கேட்கல. எந்த பிள்ளை பலியாக போகுதோ அந்த பிள்ளையே கேட்குது, அப்பா ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? ஆமென். இன்ஸ்டன்ட் பதில், இன்ஸ்டன்ட் ஆன்சர். கொஞ்சம் யோசித்து அப்படி கொஞ்சம் சுத்தி இல்ல உடனே ஆபிரகாம் வாய் திறந்து சொல்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவ பிள்ளையை இந்த ஆண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கானது உங்கள் கரத்தில் வரும், உங்களுக்கானது உங்கள் கண்களுக்கு முன்பாய் தென்படும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே சிச்சுவேஷனோடு இந்த ஆண்டு கால் வைக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஆமாம், சிலருக்கு நம்பிக்கை பலமா இருக்குது, ஏன்னா அதுக்குள்ள அனுகூலங்கள் இருக்குது. ஆனா இதுல பலருக்கும் கடந்த ஆண்டு முடிவே கொஞ்சம் துக்கமாய் முடிந்திருக்கலாம். இந்த ஆண்டு துவங்கும் போது பல கேள்விகளோடு துவங்கலாம். ஆனா தைரியமாய் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்காய் திறக்க வேண்டிய கரம் பூமியில் அல்ல, எனக்காய் திறக்க வேண்டிய கரம் பரலோகத்தில் இருக்கிறது. எனக்காய் திறக்கிற கரம் பரலோகத்தில் இருக்கிறது. எனக்காய் திறக்கிற கரம் பரலோகத்தில் இருக்கிறது. என் பாதைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு மிகவும் நன்மையாய் கர்த்தர் மாற்றி தந்த வாக்குத்தத்தத்தின்படியே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவாராக. ஆமென்.